ராஜ் கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வணக்கம். இன்றைய பதிவில் சில காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அதாவது நமக்கு படிக்கும் பொழுது குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சில காம்பவுண்ட் வார்த்தைகளை பற்றி நாம் இதில் பார்க்கலாம். இது அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற மிகுந்த நம்பிக்கையுடன் எவ்ரிடே versus everyday. ஸோ எவ்ரிடே அப்படிங்கிறது இட் இஸ் எ சிங்கிள் வேர்டு. இந்த எவ்ரி டே இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன வார்த்தை அப்படின்னா இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். எவ்ரிடே இஸ் எ சிங்கிள் வேர்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது தெரியும், அதாவது பெயர் உரிச்சொல் சொல்லுவோம், பெயரடைன்னு சொல்லுவோம். இப்போ அந்த எவ்ரிடே அதாவது ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிற அந்த வார்த்தை அட்ஜெக்டிவ். இட் மீன்ஸ் காமன் பிளேஸ், ஆர்டினரி ஆர் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் திங்ஸ் தட் ஆர் காமன் பிளேஸ் ஆர் ஆர்டினரி. இது எதை விளக்கும் அப்படின்னா காமன் பிளேஸஸ் சொல்லலாம், அல்லது ஆர்டினரி அல்லது நார்மல். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் வார்த்தை எதெல்லாம் பதில் சொல்லும் அப்படின்னா இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் கைண்ட் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குரிய பதிலை கொடுக்கக்கூடியது எவ்ரிடே. அதாவது அந்த வார்த்தை எவ்ரி டே அந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். ஸோ இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் கைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், wear your everyday uniform. So it tells about what kind of uniform. அதே காம்பவுண்ட் வேர்டு எவ்ரி டே. எவ்ரி டே இதுக்கு இடையில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது இட் இஸ் அன் அட்வர்பியல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்ரி இஸ் அன் அட்ஜெக்டிவ், டேங்கிறது இட் இஸ் அ நவுன். ஸோ எவ்ரி டே அந்த ஸ்பேஸ் இடையில் இருந்துச்சுன்னா அது அட்வர்பியல் ஃப்ரேஸாக பயன்படும். ஸோ இந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ் இந்த வேர்டு எவ்ரிடே ரெண்டு வேர்டுக்கும் இடையில் ஸ்பேஸ் உள்ள அந்த வார்த்தையானது காம்பவுண்ட் வேர்டானது இட் டிஸ்கிரைப்ஸ் வேர்ப், அட்ஜெக்டிவ் ஆர் அதர் அட்வர்ப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் வேர்ப், அட்ஜெக்டிவ் ஆர் அதர் அட்வர்ப்ஸ். ஒரு வினைச்சொல்லாக இருக்கலாம், இல்லை பெயர் உரிச்சொல்லாக இருக்கலாம், அல்லது வினை உரிச்சொல். இதுக்கு தான் இதை டிஸ்கிரைப் பண்ணும். பட் நாட் நவுன்ஸ். பெயர் சொல்ல என்றைக்குமே இது டிஸ்கிரைப் பண்ணாது. இது எவ்ரிடே இட் இஸ் அன் அட்வர்பியல் ஃப்ரேஸ். அந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடையில் ஸ்பேஸ் உள்ளது. இதனுடைய பொருள் எவ்ரிடே மீன்ஸ் ஈச் டேன்னு சொல்லலாம், அல்லது டெய்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் டு ஸ்டார்ட் கோயிங் டு வாக் எவ்ரிடே. இங்கே இது எது டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா வாக், இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது. இன்னும் ஒரு சில உதாரணம். ஐ வேக் அப் ஃபார் ஒர்க் எவ்ரிடே அட் 4 o'clock. ஐ அட்டெண்ட் மியூசிக் கிளாஸஸ் எவ்ரிடே ஆஃப் த வீக். ஸோ இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். எவ்ரிடேயில் ஸ்பேஸ் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் இல்லாட்டினா எப்படி பயன்படுத்தணும். இட் டெல்ஸ் அபவுட் வாட் கைண்ட் சொன்னோம். இங்கே இது அட்வர்பியல் ஃப்ரேஸ்ன்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு எனி டைம் வர்சஸ் எனி டைம். ஸோ எனி டைம் வர்சஸ் எனி டைம். ஸோ இந்த இரண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். முதல் வார்த்தையில் ஸ்பேஸ் இல்லை, ரெண்டாவது வார்த்தையில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனி டைம் இந்த ஸ்பேஸ் இல்லாத வார்த்தை எனி டைம் இஸ் அன் அட்வர்ப். இது ஒரு அட்வர்ப், வினை உரிச்சொல் சொல்லுவோம். எனி டைம் cannot follow a preposition such as at. ஸோ இந்த வார்த்தை என்னென்னா we should never use at. அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை அது ஃபாலோ பண்ணாது. அதாவது எனி டைம் மீன்ஸ் whenever or without a doubt அப்படின்னு பொருள். இட் மாடிஃபைஸ் அவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ப். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் மாடிஃபைஸ், அதாவது எனி டைம் மாடிஃபைஸ் அவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ப் சொல்லலாம்.
You can post me anytime you want to. இது ஒரு எக்ஸாம்பிள். You can post me anytime you want to. இன்னும் சில உதாரணம். You can call me anytime. The train should be leaving anytime now. I can make this recipe anytime without my mother help. ஸோ இப்போ அதுக்குரிய மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எனி டைம் மீன்ஸ் whenever or without a doubt. கண்டிப்பாக இதில் நம்ம ப்ரிப்போசிஷன் அட்டுங்கிற வேர்டை பயன்படுத்தக்கூடாது. எனி டைம். ஸோ இந்த இரண்டு வார்த்தைக்கு இடையில் ஸ்பேஸ் இருக்குது. It can function as either a noun phrase or an adverbial phrase. ஸோ இது வந்து நவுன் ஃப்ரேஸாகவும் ஆக்ட் பண்ணும், அட்வர்பியல் ஃப்ரேஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். இட் மீன்ஸ் அட் நோ பர்டிகுலர் டைம் ஆர் எனி அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ எனி டைம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நோ பர்டிகுலர் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரமும் சொல்ல முடியாது. அதே மாதிரி எனி அமௌண்ட் ஆஃப் டைம், ஏன்னா இது வந்து இட் ஃபங்க்ஷன் அஸ் அன் நவுன் ஃப்ரேஸாகவும் ஆக்ட் பண்ணும், அட்வர்பியல் ஃப்ரேஸாகவும் ஆக்ட் பண்ணும். அதாவது இட் டிஸ்கிரைப்ஸ் தட் சம்திங் வில் ப்ராபப்ளி ஹேப்பன் சூன் அப்படின்னு சொல்லலாம். பட் அன் எக்ஸாக்ட் டைம் கேனாட் பி ஸ்டேட்டட். பர்டிகுலராக இந்த டைமுங்கிறத நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ இதை மாதிரி கேசஸில் எனி டைம், இந்த இரண்டு வார்த்தைக்கு இடையில் ஸ்பேஸ் உள்ளது, எனி டைம், அதை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது ஏதோ விரைவில் நடக்கும் என்று அது விவரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சரியான நேரத்தை கூற முடியாது. இந்த எனி டைம், இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடையில் உள்ள ஸ்பேஸ் உள்ள வார்த்தை காம்பவுண்ட் வேர்டு வந்து அது ஒரு சரியான நேரத்தை கூற முடியாது, இதுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத கூற முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஆஸ் அன் அட்வர்ப். அட்வர்பாகவும் பயன்படும் to modify the sentence's verb or action. It can also be used as an adverb to modify the sentence's verb or action அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதாவது வாக்கியத்தின் வினை verb அல்லது செயலை மாற்ற இது ஒரு வினை உரி சொல்லாகவும் அதாவது அட்வர்பாகவும் பயன்படுத்தலாம். ஒன்லி எனி டைம், இந்த எனி டைம் டூ வேர்ட்ஸ் இடையில ஸ்பேஸ் உள்ளது. கேன் ஃபாலோ எ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எனி டைம் கம்ஸ் ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன் லைக் அட். அட்டுக்கு அப்புறம் தான் இந்த வேர்டு வருங்கிறது இது ஒரு க்ளூவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ் இன் த ஃப்ரேஸ் அட் எனி டைம். ஸோ அது எப்படி நமக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா அட் எனி டைம். I don't have any time to read now that I got this heavy work. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். His brother might walk in at any time. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா some day versus some day. இதில் some day versus some day இந்த ரெண்டு வார்த்தைக்கும் காம்பவுண்ட் வேர்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்க போகிறோம். some dayங்கிறது இட் இஸ் அன் அட்வர்ப். இது ஒரு வினை உரிச்சொல் சொல்லுவோம். இதனுடைய பொருள் இட் மீன்ஸ் அட் அன் indefinite time in the future. It describes when an action or event will take place. Someday I will become famous அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், someday I will become famous. So it describes when an action or event will takes place. இது வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு ஆக்ஷனையோ அல்லது ஒரு ஈவெண்ட்டையோ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம someday அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதாவது இது எதிர்காலத்தில் காலவரையற்ற, அது இன்டெஃபினைட் டைம் சொல்கிறாங்க, காலவரையற்ற நேரத்தில் பொருளை குறிக்கும்னு சொல்லலாம். ஒரு செயல் அல்லது நிகழ்வு எப்போது நடக்கும் என்பதை இது விவரிக்கிறது. இதுக்கு சில உதாரணம். I would like to see him again someday. Someday I will be rich. I pray to God regularly that someday
this will change. இதெல்லாம் சில உதாரணம். அதாவது ஒரு நாள் அவரை மீண்டும் பார்க்க விரும்புகிறேன், ஒரு நாள் நான் பணக்காரனாக இருப்பேன், ஒரு நாள் இது மாறும் என்று நான் தவறாமல் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இது சம் டே, இந்த காம்பவுண்ட் வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் a two word and also it is an adjective. இது ஒரு பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இட் ரெஃபர்ஸ் எ சிங்கிள் டே. சம் டேங்கிறது இட் ரெஃபர்ஸ் எ சிங்கிள் டே. ஈவன் இஃப் தட் டே இஸ் அன்னோன் ஆர் நாட் ஸ்பெசிஃபைடு. இதுதான் இதனுடைய ஹைலைட்ரு. அதாவது இட் இஸ் எ சிங்கிள் டே, அட் த சேம் டைம் த டே இஸ் அன்னோன் ஆர் நாட் ஸ்பெசிஃபைடு. குறிப்பிட்டு அதை சொல்ல முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக நம்மளால் சொல்ல முடியாது. இதுதான் சம்டே. இந்த நாள் ஒரு பெயரடை. அது அந்த நாள் பெயரடைங்கிறது பெயர் உரிச்சொல் தெரியும். அந்த நாள் நமக்கு என்னன்னு தெரியாது, குறிப்பிடப்படாவிட்டாலும் இது ஒரு நாளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சம் டேங்கிறது அட்ஜெக்டிவ் இருக்குது, நவுன் இருக்குது. இதில் டேங்கிறது நவுனாகவும் சம்முங்கிறதும் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். டேங்கிறது இட் இஸ் ஏ நவுன், பெயர் சொல். சம் இஸ் அன் அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். சம் டே, சம் மீன்ஸ் அன்டிஃபைன்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். கொடுக்கப்பட்டுள்ள இந்த கான்டெக்ஸ்டில் சம்முங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அன்டிஃபைன்டாகவும், while the word day means an unspecified single day ஆகவும் குறிக்கும். இட் மீன்ஸ் not yet determined அப்படின்னு அர்த்தம். இதற்கு சில உதாரணம். she has an appointment someday next week. குறிப்பிட்டு சொல்ல முடியாது, undefined one. let's meet up someday in October for a party. செங்கியா அந்த குறிப்பிட்ட அந்த எந்த நாளில் பார்ப்போம் அப்படின்னு, but we have to do, but it is not yet defined. some days are pleasant, but some days the sun shines too harsh. ஸோ இதெல்லாம் சில உதாரணம். ஸோ அடுத்த வாரம் ஒரு நாள் அவளுக்கு ஒரு சந்திப்பு உள்ளதுன்னு சொல்லலாம். அது இட் இஸ் அன் அன்டிஃபைன்டு ஒன். ஒரு விருந்துக்காக அக்டோபரில் ஒரு நாள் நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். சில நாட்கள் இனிமையானவை, ஆனால் சில நாட்களில் சூரியன் மிகவும் கடுமையாக பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு அர்த்தம். இதில் சம் மீன்ஸ் அன்டிஃபைன்டு. the day, the word day means unspecified single day ன்னு சொன்னேன். it means not yet determined. குறிப்பாக இந்த நாள் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த சம் டே, அந்த டூ வேர்டு சம் டே, அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சம் டைம் வேர்சஸ் சம் டைம். ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம். ஃபஸ்ட்டு சம் டைம் சிங்கிள் வேர்டு, நெக்ஸ்ட்டு சம் டைம் டூ வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற வேர்டு சம் டைம் அப்படிங்கிறது ஒன் வேர்ட். இட் இஸ் அன் அட்வர்ப். இட் மீன்ஸ் at an indefinite or unstated time in the future அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது it is an adjective. சம்டைம்ங்கிறது adjective. it means occasional or former. ஸோ இது adverb இருக்குல்லாரு, it means indefinite or unstated time in the future ஆகும். adjective இருக்குல்லாரு, it means occasional or former அப்படிங்கிற ஒரு மீனிங்கை நம்ம பயன்படுத்துவோம், தெரிஞ்சுக்கலாம். இது அட்வர்ப்னு சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் சிங்கிள் வேர்டு, அக்கேஷ்னலி, த நவ் அண்ட் தென் அப்படின்னு கூட நம்ம அதை பொருள் புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் அன் அட்வர்ப். சம்டைம் மீன்ஸ் அட் சம் பாயிண்ட். சம்டைம் ரெஃபர்ஸ் டு அன் அன்ஸ்பெசிஃபைட் டைம் இன் த பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீ வில் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க் சம்டைம். ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரிமெம்பர் தட் சம்டைம் ஆஸ் அன் அட்வர்ப், அட்வர்பாக ஆக்ட் பண்ணக்கூடாது. இட் மீன்ஸ் அன் இன்டெஃபினிட் ஆர் அன்ஸ்டேட்டட் டைம். குறிப்பிட்ட நேரத்தை நம்ம
சொல்ல முடியாது. அண்ட் as an adjective ஒரு பெயர் உரிச்சொல்லாக இருக்கும் பொழுது இட் மீன்ஸ் அக்கேஷ்னல் ஆர் ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பொருள்படும். ஸோ அட்ஜெக்டிவாக இருக்குள்ளார அக்கேஷ்னல் ஆர் ஃபார்மர் அப்படியும், அதே வந்து அட்வர்பாக இருக்குள்ளார இன்டெஃபினைட் ஆர் அன்ஸ்டேட்டட் டைம். ஸோ நம்ம ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது இந்த சம் டைமுடைய சரியான ஒரு பொருளை புரிஞ்சிட்டு நாம் அதை பயன்படுத்தணும். சில எக்ஸாம்பிள், he would like to talk to you sometime. அவர் உங்களுடன் எப்போதாவது பேச விரும்புகிறார். I will call you sometime this afternoon. இன்று பிற்பகலில் நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பொருள்படும். ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு அட்வர்பாகவும் அட்ஜெக்டிவாகவும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது சம் டைம், இது இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா 2 வேர்ட்ஸ்ன்னு சொன்னோம். சம் டைம் 2 வேர்ட்ஸ், 2 வார்த்தைகள் உள்ளது. இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. இட் மீன்ஸ் எ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சம் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைபிங் தி நவுன் டைம் அப்படின்னு பொருள். இது வந்து இட் இஸ் லாங்கர் அப்படின்னு சொல்லலாம். சம் டைம் ரெஃபர்ஸ் டு எ டைம் period, and that is the meaning of this term, for some time or for a long period of time. So every evening I spend some time relaxing in the bath. I will take some time to finish this project. So, some time for a longer period, சில டியூரேஷனுக்குள்ளார நான் இதை முடிச்சிருவேன். He did volunteer work for some time in college. இந்த திட்டத்தை முடிக்க சிறிது நேரம் எடுக்கும். கல்லூரியில் சிறிது நேரம் தன்னார்வ வேலை செய்தார் அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு, a while versus a while. ஸோ 2 வார்த்தைக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். ஒன்று சிங்கிள் வேர்டு, இன்னொன்று 2 வார்த்தை 2 வேர்ட்ஸ். a while is an adverb. அது வந்து வினை உரிச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். which means for a period of time அப்படின்னு அர்த்தம். இந்த a while அதனுடைய அர்த்தம் for a period of time. a while written as one word is an adverb and it means for a period of time. For example, Ganga waited a while for the bus. a whileங்கிறது அதே சமயம் சொல்லுவோம். ஸோ இது ஒரு வினை உரிச்சல், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படின்னு சொல்லி பொருள். கங்கா பஸ்ஸுக்காக சிறிது நேரம் காத்திருந்தார். இது எக்ஸாம்பிள். another example, why don't you go play a while. இப்போ இங்கே பார்த்தோன்னா a while is an adverbன்னு தெரியும், that attached with the verb play. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு க்ளூ கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி மீன்ஸ் a short period of time. ஸோ இது வந்து ஒரு அட்வர்பாக ஆக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து இட் attached with the directly onto a verb. நீங்கள் ஏன் சிறிது நேரம் விளையாடக்கூடாது, அதற்கு பொருள் சிறிது நேரத்தில் அப்படிங்கிறது என்பது ஒரு, அதாவது a while அப்படிங்கிறது நேரடியாக அந்த வினை உரிச்சல் வந்து அந்த வினைச்சொல்லோடு இணைக்கிறது நம்ம பார்க்குறோம். இது குறிப்பாக ஒரு குறுகிய காலத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, simply look to see whether the word follows a preposition or a verb. அந்த வேர்டு a whileங்கிற வேர்டு ஒரு ப்ரிப்போசிஷனையோ, அதை முன்னிடை சொல் சொல்லும், ப்ரிப்போசிஷனையோ அல்லது verb வினைச்சொல்லையோ ஃபாலோ பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த வேர்டு a while அப்படிங்கிற சிங்கிள் வேர்டு வந்து டெஃபினட்டாக இட் ஃபாலோஸ் எ verb. வேர்பை ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது அட்வர்பு. இங்கே இந்த இடத்துல a while அப்படிங்கிற சிங்கிள் வேர்டை தான் நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், stand here while, for a short time சொல்லுவோம்.
இது மாதிரி ஐ ஸ்லெப்ட் a while பிஃபோர் டின்னர். ஸோ அங்கே வந்து verb it follows a verb பார்த்தோம். இப்போ a while இங்கே பார்த்தோன்னா இது ரெண்டு வார்த்தை, 2 words. It is a noun phrase which means a period of time. இதுவும் a period of time அர்த்தம். ஆனால் இது வந்து noun phrase ஆக்ட் பண்ணும். A while is a noun phrase made up of 2 words, the article a and the noun while. ஸோ இரண்டு வார்த்தை, ஏங்கிறது ஆர்டிக்கலும் நவுன் வந்து whileங்கிறது நவுனாகவும் செயல்படும். Here we can focus on the noun while. A while is a noun meaning a length of time அப்படின்னு அர்த்தம். And also while is an unspecified amount of time. Length of time சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட நேரமே கிடையாது. The article a before while is sure sign that you are dealing with a noun அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ த நவுன் ஃப்ரேஸ், அதாவது பெயர் சொல் சொற்றொடர்னு சொல்லுவோம். while means a period of time. For example, she is going to wait here for a while. It follows a preposition, it is a while. So keep an eye out for those preposition. இந்த preposition நம்ம வந்து கீப்பாக அப்சர்வ் பண்ணணும், கீனாக அப்சர்வ் பண்ணணும். He will be back in a while. They watch the show for a while. So இது கண்டிப்பாக it follows a preposition. He will be back in a while. They watch the show for a while. ஸோ இதுவரை சில காம்பவுண்ட் வேர்டு, நமக்கு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சில காம்பவுண்ட் வேர்டை நம்ம பார்த்தோம். சம் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் பார்த்தோம். எவ்ரிடே வர்சஸ் எவ்ரிடே, anytime versus anytime, a while versus a while, sometime versus sometime, someday versus someday. ஒரு வேர்டு 2 words. ஸோ இது வந்து எல்லா விதமான போட்டித் தேர்வுக்காக நம்ம பயன்படும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வார்த்தையினுடைய இலக்கண பகுதி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சில உதாரணத்தோடு பார்த்தோம். ஆனால் இதை வந்து நாம் ஒவ்வொரு வாக்கியங்களையும் படிக்கும் பொழுது அதனுடைய ஆக்சுவல் கிராமர் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி உற்று நோக்கணும். அப்படின்னா இதில் இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளுக்குரிய பதிலெல்லாமே மிகவும் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நைஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.